டேஸ்டியான மொறுமொறுன்னு மசாலா தோசை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன் இது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இன்னும் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துனா நமக்கு தக்காளி பழம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பாருங்கள் இப்போ நமக்கு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச தோசை மாவு தாங்க. இதை நல்லா இப்போ கலந்து எடுத்துட்டு நம்ம தோசைக்கல் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றிட்டோம். இது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தோசை நல்லா வெந்து வந்தோன்னா நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். நமக்கு 2 பக்கமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை தோசைக்கல்லேருந்து நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரொம்பவும் டேஸ்டியான மொறுமொறுன்னு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.